ட்ரிங்க்ஸ் வந்து கிட்னி பேஷண்ட்ஸ் என்னென்னலாம் குடிக்கலாம்னா வாட்டர் தான். வாட்டரில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க வேண்டிய அவசியம். எவ்வளோ வாட்டர் குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நெஃப்ராலஜிஸ்ட் தான் டிசைட் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்மளுடைய மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது சரி, டயாலிசிஸ்க்கு போகும்போது சரி, பெர் டே வாட்டர் ரெக்யர்மெண்ட் எவ்வளோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ரெக்யர்மெண்ட்னா வெறும் தண்ணியில் பாட்டிலில் வச்சு குடிக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளுக்கு கண்காணாத இடத்துல தண்ணிகள் வந்து சேர்ந்துருக்கும். சாம்பாரில் இருக்கும், ரசத்தில் இருக்கும், ஃப்ரூட்ஸில் வாட்டர் மெலன் சாப்பிட்ருப்போம், கிரேப்ஸ் நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வாட்டர் கண்டென்ட்டையும் நம்ம சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வாட்டர் கண்டென்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்த ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ். எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதுலேயும் உப்பு போடாமல் குடிக்கிறது நல்லது. அடுத்தது வாட்டர் மெலன் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ப்ளூபெர்ரி ஜூஸஸ் ரொம்ப நல்லது. ஸோ எதாக இருந்தாலும் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறத மனசில் வச்சுக்கணும். எந்த ஜூஸஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக வந்து ஆப்பிள் ஜூஸ் ப்ளஸ் ஆரஞ்ச் ஜூஸ் இது எல்லாமே தவிர்க்க நல்லது. என்ன ரீசன் அப்படின்னா அதில் பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கோகனட் வாட்டர் நல்லதுன்னு சொன்னாலும் அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத தவிர்த்துக்கணும்.